ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாட்டு நடப்பை பற்றி எதிர்க்கட்சிக்காரர்கள் ஏதாவது எடக்கு மடக்காக கேள்வி கேட்டால் வடக்கு தெற்காக ஓடிவிடுவதில்லை இடிதாங்கி. எந்த கேள்வி கேட்டாலும் நிற்க அதற்கு தகை என்று நின்று பதில் பேசி பல்லுடைபடுவோன் என்பதை மறந்துவிட. காரணம், இந்த இடிதாங்கி எதை சொன்னாலும் எடக்கு மடக்காக புரிந்து கொள்ளுகிறார். உங்கள் ஓட்டுக்களை சிந்தாமல் சிதறாமல் எனக்கு அள்ளி வீசுங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் உடைந்த ஓடுகளை என் மீது அள்ளி அள்ளி வீசி என் உடம்பை இரத்த களரி ஆக்கி விடுகிறார். வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செல்வதற்கு மரண பயமாக இருக்கிறது. அத்தோடு எதிர்கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஓட்டு கேட்கவும் தாராளமாக விடுகிறார்களா? எல்லாமே குண்டக்கம் மண்டக்கை என்றே போய்கொண்டிருக்கிறது. உள்காயம் வெளிகாயம் என்ற இந்த காற்றடைத்த பை காயங்களால் நிறைந்து காணப்படும் அளவுக்கு வடுக்கள் நிறைந்த தேகமாக காட்சி. நான் நாவினால் சுட்டால் எதிராளிகள் தீயினால் சுட்டு சுண்ணாம்பாக்கி விடுகிறார்கள். அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் நாவினால் சுட்ட வடுக்கள் 4 நாட்களுக்குள் ஆறி போய்விடும் என்பதை ஏற்க மறுக்கிறார். நாவினால் சுட்ட வடுவை போக்க ஒரு பொன்னாடை மட்டும் போதுமானது என்ற சம்பிரதாயத்தை தெரிந்தும் கூட தீக்குச்சியை என் மேல் அஞ்சாமல் உரசி போடுகிறார். காயத்துக்கு சிகிச்சை அளிக்க டாக்டரை பார்க்க சென்றால் அவர் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துவிட்டு ஏதாவது 2-3 லூசுகளிடம் தொடர்ந்து சில மணி நேரம் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று வித்தியாசமான சிகிச்சையை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார். எனது அருமை தொண்டர்களே, நீங்களே சொல்லுங்கள், உங்களை விட்டால் வேறு எந்த லூசுகளை எனக்கு தெரியும்? ஏனென்று சொன்னால், நான் செய்யும் காரியத்தில் ஏதாவது பிசகு ஏற்பட்டால் எதிர்க்கட்சியினர் பீத்து மட்டும்தான் எடுப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படியா? தலைவன் பேசும்போது ஒரு சின்ன பிசகு ஏற்பட்டால் கூட சப்பாத்தியாக பிசைந்து சம்பந்தியில் விரித்து விடுகிறேன். இடிதாங்கி 8 அடி பாய்ந்தால் தொண்டர்கள் 16 அடி பாய்வதிலும் இரட்டடிப்பு செய்கிறார்கள் என்றால் ராஜதந்திரத்தில் தலைவனும் தொண்டனும் ஒரே புள்ளியில் இருக்கும் பெரும் புள்ளிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக நானும் நீங்களும் லூசாக இருந்தாலும் அரசியலை பொறுத்த மட்டில் இருவருமே பாஸ் தான் என்பதால் தான் இடிதாங்கி குறிவைக்கப்படுகிறான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.